எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரமேஷ் திலக். அண்ட் முதல்ல சாரி, நான் லேட்டாக வந்ததுக்கு. ஷூட்லேருந்து வந்தேன். தெரியுது வளர்ந்துட்டா செகண்ட் சாரி, வேஷ்டி சரியா கட்ட தெரியாது எனக்கு, அதுக்கும் மன்னிச்சிருங்க. அதெல்லாம் நடக்க தான் செய்யும் வளரும் போது. எனிவே, படத்தோட சாங் போட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் எனக்கு எவ்வளோ ஸ்பெஷலான ஒரு படம்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாள் நான் நடிச்சுட்டு வந்த படங்களுக்கு மத்தியில் இந்த படம் எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான படம்னு. என்னுடைய ப்ரொடியூசர் செல்வா சார் அண்ட் இபி செந்தில் சார், உங்களுக்கும் நன்றி. அண்ட் டீமில் ஒர்க் பண்ண கோகுல், மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின், அவர் கூட என்னுடைய 2வது படம். அண்ட் மற்ற எல்லாருக்குமே யாரையாவது பேர் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் சாரி. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு யங்கான ஒரு டீமில் ஒரு மாதிரி வைப்ரண்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபைனலாக சொல்லணும்னா நெல்சன் இந்த படத்தோட டைரக்டர். எங்கள் படத்தோட சிங்கிள் ட்ராக் அப்போ நான் சொல்லியிருந்தேன், லைஃப்பில் ஒரு 2 இந்த லெட்டர் எண் ரொம்ப ரொம்ப எனக்கு முக்கியமானது. ஒன்று வந்து நலன், நான் சினிமாவில் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நலன். இன்னொரு எண் வந்து நெல்சன். ஏன்னா நலன் அவர் இல்லைனாக்கா நான் சினிமாவில் இல்லை, நெல்சன் இல்லைனா நான் ஒன்றுமே கிடையாது. ஆஃப்டர் என்னோட கிராஜுவேஷனுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் என்ன பண்ண போகிறேன், என்ன ஒர்க் பண்ண போகிறேன், லைஃப்பில் என்னவா ஆக போகிறேன் அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியாது. எப்போவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் சரி, நான் ஏதாவது தப்பு வேலை பண்ணனா கூட எப்படி சொல்லுவேன், இப்படி ஒரு பண்ணிட்டேன் பாஸ், இப்படி ஆயிடுச்சு பாஸ், ஏன் இப்படி பண்ணேன், இது நல்லதா கரெக்டா அப்படின்ற மாதிரி எனக்கு எப்போவுமே ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, எனக்கு பாஸாக இருந்திருக்காரு. அந்த ஒரு ரேப்போ எனக்கு அவருக்கு செட் ஆகாது. அவர் ஒரு நல்ல பாஸ், நான் ஒரு பேட் எம்ப்ளாயி அவர்கிட்ட. பட் ஆஸ் எ ஃப்ரெண்டாக வந்து அதான் நெல்சன் கூட்டிகிட்டு போகிறதா. நான் சினிமாவில் வந்த இவ்வளோ தூரம் ட்ராவலிங்கில் நெல்சனோட பங்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அதே மாதிரி அவங்களுடைய ஒய்ஃப் கிருத்திகா நெல்சன், அவங்களும் சரி. இந்த 2 பேர்கிட்டையுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து போய் ஐடியாஸ் கேட்கறதுக்குன்னு இல்லை, ஒரு மாதிரி இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையை கிரியேட் பண்ணுற ஒரு கப்பல் அவங்க. எனிவே, நெல்சன் கூட ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய முதல் படத்தில் நான் நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. அண்ட் எங்க நெல்சன் சினிமாவுக்கு வந்துட்டாருன்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ கட்டாயமாக இந்த படம் அவருக்கு நல்ல ஒரு பெரிய அளவில் இன்னும் சினிமாவில், ஏன்னா அவர் வந்து என்னோட ஆஃபீஸ்க்கு அவர் வந்து எனக்கு ப்ரோக்ராமிங் ஹெட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஆஃபீஸ் இருந்த நிலமை வேற, இவர் வந்ததுக்கப்புறம் ஆன நிலமை வேற. அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் செட்டப் ஒன்று தனியாக ஒரு ஒன்று ஆரம்பிக்கும் போது 0ல இருந்தா, இவர் எது பண்ணாலும் 0ல இருந்து தான் ஆரம்பிச்சுட்டு இருந்தாரு. பட் அதை கம்ப்ளீட் பண்ணும்போது ரொம்ப முழுமையடைகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவர் போன எல்லா விஷயத்துமே பொறுமையாக ஸ்டடியாக வந்து நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கிறவர். சினிமாலையும் நல்ல ஒரு ஹைட்ஸை தொடரும் அப்படின்றது எங்களுடைய ஆசை, எங்களுடைய ப்ரேயர். தேங்க்யூ ஸோ மச் நெல்சன். தேங்க்யூ. வந்திருக்கவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. சாரி, நான் யாரையும் வந்து அஷர் பண்ண முடியல. எனிவே, வந்தவங்க எல்லாருக்கும் மிக மிக நன்றி. நான் சொன்னேன் வளரும் போது அதெல்லாம் அப்படித்தான். நெக்ஸ்ட் என் கூட இந்த படத்துல ரித்விகா அவங்க நடிச்சிருக்காங்க. எனக்கு அவங்க இந்த படத்துல பேரா பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் படம். ரித்விகா அவங்களோட ஆக்டிங் பத்தி நான் எதுவும் உங்களுக்கு சொல்ல வேணாம், வெரி குட் பர்ஃபார்மர். இந்த படத்துல ரொம்ப அழகாகவும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. நான் நிறைய சீன்ஸில் வந்து நான் யோசிச்சு பார்ப்பேன், இந்த மாதிரி சீன்லாம் நமக்கு இல்லை, நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், ஓடி போயிட்டு இருப்போம்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு பேரா பண்ண ரித்திகா அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட்.